கடந்த சில நாட்களாகவே நடிகர் சூர்யாவினுடைய ரசிகர்கள் சோசியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த வகையில நேற்று நடிகர் சூர்யாவினுடைய 49வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு தலைமை சூர்யா நற்பணி இயக்கம் சார்பாக டூ வீலர் அதாவது இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு இலவச ஹெல்மெட் வழங்கி இருக்கிறாங்க அவருடைய ரசிகர்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நடிகர் சூர்யா பிளட் டொனேட் பண்ற ஒரு வீடியோ இன்டர்நெட்ல ரொம்பவே வைரலா போச்சு. அதை பத்தின நிறைய டிபேட்டுமே சோசியல் மீடியால அதிகமா இருந்தது கவனிக்க முடிஞ்சது. பிளட் டொனேட் பண்றாருன்னா அவர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பண்ணலாம்ல, அதையும் விளம்பரப்படுத்தணும், அது சரியா தவறா அப்படிங்கிற மாதிரி நிறைய டிபேட் சோசியல் மீடியால இருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நடிகர் சூர்யாவினுடைய ரசிகர்கள் தொடர்ந்து மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த வகையில இப்போ நடிகர் சூர்யா குறித்து சமூக வலைதளங்கள்ல விஜய்க்கு போட்டியாக தான் சூர்யா இதெல்லாம் பண்றாரு, விஜயினுடைய இடத்தை பிடிப்பதற்கான முயற்சி தான் இது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சோசியல் மீடியால சில கருத்துக்கள் பேசப்பட்டு இருக்கு. நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது கோட் படத்துல நடிச்சு முடிச்சிருக்கிறாரு. அடுத்ததாக தளபதி 69 திரைப்படத்துல நடிக்க போறாரு. அதற்கு பிறகு திரைப்படம் அதாவது திரைத்துறையிலிருந்து முழுமையாக விலகி முழுக்க முழுக்க ஒரு முழு நேர அரசியல்வாதியாக நம்ம விஜய் பார்க்க போறோம் அப்படின்றதுதான் விஜய் நம்ம எல்லோருக்கும் சொன்ன ஒரு தகவலாக இருக்கு. அந்த அடிப்படையில தளபதி 69 தான் நடிகர் விஜயினுடைய கடைசி திரைப்படமாக இருக்க போகுது. அந்த வகையில சினிமா துறையில அடுத்த தளபதி யாரு அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய டாக்காவே போய்கிட்டு இருக்கு. அதுல நிறைய நடிகர்களினுடைய பெயர் இடம் பெற்றாலும் கூட நடிகர் சூர்யாக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிறத நம்ம யாரும் மறுக்கவே முடியாது. அந்த வகையில கடந்த சில நாட்களாகவே சூர்யாவை பத்தின டாக் ரொம்பவே அதிகமாக இருக்கு. குறிப்பாக கங்குவா படமும் ரிலீஸ் ஆக போற இந்த நேரத்துல சூர்யாவை பத்தின பேச்சு அதிகமா வர்றத கவனிக்க முடியுது. அந்த படத்துக்கான ப்ரமோஷனா கூட இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சிலர் சமூக வலைதளங்கள்ல பேசிட்டு இருக்கிறதையும் கவனிக்க முடியுது. அதே போல விஜயினுடைய ரசிகர் மன்றம், விஜய் மக்கள் நற்பணி, விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற பேர்ல விஜயினுடைய ரசிகர்கள் தொடர்ந்து மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. குறிப்பாக பள்ளி குழந்தைகளுக்கு அவர்களுக்கு தேவையான படிப்பதற்கான உபகரணங்கள், பொதுமக்களுக்கு தேவையான உணவு உடை, 100 நாள் வேலை திட்டத்தில் செய்யக்கூடியவர்களுக்கு தேவையான உணவு உடை, அதே போல நடிகர் விஜய் தற்போது பள்ளி குழந்தைகளை ஊக்குவிக்கக்கூடிய வகையில கல்வி விருது வழங்கும் விழா நடந்துட்டு இருக்கு. அதையும் தாண்டி அவருடைய ரசிகர்கள் அந்தந்த மாவட்டத்துல நலத்திட்ட உதவிகளை ஒவ்வொரு பண்டிகை முன்னிட்டும் ஒவ்வொரு விழாவை முன்னிட்டும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதே ஃபார்முலாவை இப்போ நடிகர் சூர்யாவினுடைய ரசிகர்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடியுமே நடிகர் சூர்யாவினுடைய ரசிகர்கள் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை செஞ்சிருந்தாலும் இப்போதான் அதை செய்யற மாதிரி சோசியல் மீடியால ஒரு டாக் இருக்கு. அந்த வகையில நடிகர் விஜயினுடைய இடத்தை பிடிப்பதற்காக தான், ஏன்னா அவர் அரசியலுக்கு போயிட்டாருன்னா அந்த இடம் அப்படிங்கிறது வெற்றிடம் ஆயிரும், அதற்காக சூர்யாவும் சூர்யாவினுடைய ரசிகர்களும் இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து சமூக வலைதளங்கள்ல நிலவிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது.